என்னங்க ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்து பார்த்துட்டே இருக்கீங்க, கிளம்பலையா? நேரம் ஆயிரும். என்ன ஏதுன்னு போய் விசாரிச்சாதானே நைட்டு பஸ்ல திரும்ப ஊர் திரும்ப முடியும். ஏய், நான் போகணும்னு கிளம்பி உட்கார்ந்துருக்கேன். நீ என்னன்னா இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து என் முன்னாடி நின்னா எனக்கு எப்படி போறதுக்கு மனசு வரும்? என்னங்க சொல்றீங்க? வழக்கமா உடுத்துற மாதிரி தானே உடுத்திருக்கேன். இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? சும்மா எது சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்னை பார்த்தாலே ஏதாவது தோணிரும். போங்க, நேரம் ஆயிட்டுல, கிளம்புங்க. ஏடி, நீ என் பொண்டாட்டி. உன்னை பார்த்தா ஏதாவது தோணாம இருந்தாதான் தப்பு. தோணுனா தப்பு இல்ல. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நல்லா தான் பேசுறீங்க. முதல்ல எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுங்க. எங்க அத்தைக்கு சரியாகட்டும், அப்புறமா எல்லாம் நடக்கும். எங்க போயிட போகுது? அடிப்பாவி, இதெல்லாம் ரொம்ப ஓவரடி. தேடி தேடி வந்தா இப்படித்தானே பேசுவீங்க? ஏய், என்ன நல்லா தாண்டி நக்கல் அடிக்கிற? நீங்க பஸ்லயே போயிட்டு வந்துருங்க. நீங்க கார் எடுத்துட்டு போனா நீங்க எப்போ வருவீங்களோ ஏது வருவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கும். ஏண்டி, பஸ்ல உள்ள டிரைவர் ஓட்டுறத நம்புவீங்க? இங்க நான் ஓட்டுனா என்ன நம்ப மாட்டியா? இங்க பாரு, அதெல்லாம் நான் நல்லா தான் டிரைவ் பண்ணுவேன். சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காத. அதுக்கு இல்லைங்க, டிரைவர் ஓட்டுனா அதுல ஒரு 60-70 பேர் இருப்பாங்க. அதனால அவர் பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல குறியா இருப்பாரு. ஆனா நீங்க சிங்கிளா உட்காந்து வருவீங்க, தூக்கம் வரும். அதான் சொன்னேன். அடிப்பாவி, தூக்கம் வருமாமா? அப்ப நீ பக்கத்துல வா. நீ வந்து உட்காந்துக்கிட்டு அத்தானுக்கு வழியெல்லாம் டீ காஃபின்னு எடுத்து போட்டு கொடுத்துக்கிட்டே வா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டே வா. அத்தான் தூங்காம வண்டி ஓட்டுவேன். நான் அங்க வந்துட்டா இங்கேயா இருக்க கவனிச்சுக்குவா? ஏங்க, அக்கா பாவம், ஒத்தியில இருந்தெல்லாம் எல்லா வேலையும் பார்க்க முடியாது. அவங்க ஜாக்சனையும் பாப்பாவையும் கவனிச்சுக்கணும்ல. சும்மா இருங்க. நீங்க உங்க தம்பியை கூட்டிட்டு போயிட்டு வாங்க. அடிப்பாவி, என் கூட வராத இருக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணம் சொல்ற? ஏங்க, இந்த வீட்டு நிலைமை உங்களுக்கே தெரியும். நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? உங்க தங்கச்சி மட்டும் நார்மலா இருந்தா இங்க வந்து அம்மா பக்கத்துல உட்காந்து அவங்கள கவனிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தா நான் உங்க கூட வர்றதுல அர்த்தம் இருக்கு. இப்ப இங்க யார் இருக்கா? அக்காவும் நானும் தான் இருக்கிறோம். பிள்ளைங்களை வேற கவனிச்சுக்கணும், ஸ்கூலுக்கு வேற அனுப்பணும், அத்தானுக்கு வேற சாப்பாடு கொடுக்கணும். இங்க மாமாவும் அத்தையும் தனியா இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா ஓடி ஆடி யாரு செய்வா? சரி சரி, போதும் போதும், லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ பொறுப்பா இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் கவனிச்சுக்கிறத நினைச்சா இன்னும் சந்தோஷமா இருக்கு. நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உடனே கிளம்புறேன். நீ கவனமா இரு, சரியா? சரிங்க, நீங்களும் போய் சேர்ந்ததும் ஃபோன் பண்ணுங்க. அவர்கிட்ட எதுவும் சத்தம் படாதீங்க. என்ன ஏதுன்னு நிதானமா விசாரிங்க. நமக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அதுவும் இல்லாம அவர் ரொம்ப நல்லவராக தான் தெரியுறாரு. எந்த தப்பையும் பண்ணியிருக்க மாட்டாரு. மகா, அவன் என் ஃப்ரெண்டு மகா. அவன் என்கிட்ட குசுற குசுரா பழகுனவன். அவன் ஏன் இப்படி மறைச்சான்னு மட்டும்தான் எனக்கு அவன் மேல கோவமோ தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. அவன் தப்பானவன் கிடையாது. அவன் ரொம்ப நல்லவன். எனக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்து போறவன். அவன் எந்த ஒரு தப்பையும் பண்ணியிருக்க மாட்டான். ஏன் இங்கிருந்து போனான்னு எனக்கு தெரியணும். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. நான் அவங்கிட்ட நேரடியா கேட்டுட்டா எனக்கும் மனசு சங்கடமா இருக்காதுல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டையே இவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்போ என்னெல்லாம் எவ்வளவு புரிஞ்சு வச்சிருப்பீங்க. எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் உங்களை புருஷனை அடையிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. போதும் போதும், ஓவர் சென்டிமெண்ட் உடம்புக்கு ஆகாது. சரி, நான் போயிட்டு வரேன். நீ ரொம்ப கவனமா இரு, ஜாக்கிரதையா இரு. அம்மாவை நல்லா பாத்துக்க, சரியா? நீங்க என்கிட்ட சொல்லணுமா? நான் நல்லா பாத்துக்கிறேங்க. நான் கவனமா இருக்கேன். நீங்களும் பார்த்து கவனமா போங்க. ஏங்க, வண்டியை ஜாக்கிரதையா ஓட்டிட்டு போங்க. உங்க தம்பியும் கூட கூப்பிட்டுக்கோங்க. சரி மகா, நான் போயிட்டு வரேன். சரிங்க.
என்னடா டேவிட், என்னை பார்த்த உடனே வாடா எப்படி இருக்க அப்படி இப்படின்னு எதிர்பார்ப்பன்னு பார்த்தா நீ என்னன்னா என்னை பார்த்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க. ரொம்ப தான் சாக்குல இருக்கியே, என்ன விஷயம்? ச்சே, அப்படிலாம் இல்லடா. திடீர்னு வந்திருக்கியேன்னு பார்த்தேன். நான் வேற வர்ற அவசரத்துல உன்கிட்ட சொல்லாம வந்துட்டேன். நீ அதுக்காக இங்க வரைக்கும் தேடிட்டு வந்திருக்கியே, அதான் ஒரு மாதிரி பாக்குறேன். டேய், நீ என் ஃப்ரெண்டு. உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் நான் உன்னை தேடி வருவேன். நீ வேணா என்கிட்ட எதுனாலும் மறைக்கலாம், ஆனா என்னால உன்னை மறக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது. அதான் தேடி வந்திருக்கேன். சரி வா, ஆத்து பக்கம் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு வருவோம். இதுல போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வா. போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா உட்காந்து பேசுவோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்டா, அதெல்லாம் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். நான் வேணா போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன். ஆடா உள்ள வெளியவே நின்னு பேசிட்டு இருப்பியா? அம்மா வேற உன்னை ரொம்ப எதிர்பார்த்து தான் இருந்தாங்க. நீ வந்துனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வா, சாப்பிட்டுட்டு போய் பேசுவோம். சரிடா. என்ன மன்னிச்சிருடா. என்கிட்ட கேக்குறதுக்கு நீ எந்த அளவுக்கு தயங்கி இங்க வந்திருப்பன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் உன்கிட்ட மறைக்கணும்னு மறைக்கலடா. என்னால முடியலடா. உன் முகத்தை பார்த்து பேசுறதுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. நான் எப்படி உன்கிட்ட சொல்லுவேன்? என் மனசுல உள்ள ஆசையெல்லாம் எனக்குள்ளே நான் புதைச்சுக்கிட்டேன். ஆனா அப்புறமும் உன் தங்கச்சி நல்லா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியலடா. அவ இந்த அளவுக்கு கொடூரமா நடந்துகிட்டதுக்கும் நானும் ஒரு வகையில காரணமா இருக்கேன்னு நினைச்ச பிறகு என்னால நிம்மதியே இருக்க முடியல. அதான் இங்க கிளம்பி வந்துட்டேன். நீ எப்படியும் என்னை தேடி வருவன்னு எனக்கு தெரியும். ஏய், நீ ஜாக்குலினை விரும்புறன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவளை உன் கூடயே சேர்த்து வச்சிருப்போம்ல. ஏண்டா ஏண்டா மறைச்ச? ஐயோ ஜான், நீ புரியாம பேசுற. எப்ப நான் முறையா உன் வீட்டுக்கு வந்தனோ அப்பவே ஜாக்குலினை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா இனிய வரைக்கும் நான் அவகிட்ட என் காதல சொன்னதில்ல. அவதான் 2-3 தடவை எங்க கூப்பிட்டு பேசினான். ஆனா நான் அவகிட்ட ஒரு முறை கூட என் காதல சொல்லல. அவளை பிடிச்ச மாதிரியும் காட்டிக்கல. ஏன்னா எனக்கு உன்னோட அன்பும் பாசமும் தான் முக்கியமா இருந்துச்சு. நான் அம்மாவை இங்க விட்டுட்டு ஊர்ல அங்க தனியா இருக்கும்போது எனக்கு ஆறுதலா இருந்தவன் நீதானடா. உனக்கு நான் துரோகம் பண்ணுவேனா? ஆனா அவ என்ன ரொம்ப காதலிச்சாடா. 2-3 முறை என்கிட்ட சொல்றதுக்காக என்ன தடுத்து நிறுத்தினா, என்கிட்ட பேசினா. ஆனா நான் தான் இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட நடந்துக்காத, எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, நான் உன்னை என் தங்கச்சியா தான் பார்த்தேன்னு சொல்லி அவளை அனுப்பிட்டேன். ஆனா அவ என் மேல தீவிரமா இருந்து அத உங்க அம்மா கிட்ட சொல்லி உங்க அம்மா தான் அவளை கண்டிச்சாங்க. என்னையும் ஒரு முறை கூப்பிட்டு பேசினாங்க. என் மனசுல அந்த மாதிரி எண்ணம் இல்லமான்னு சொல்லிட்டேன். டேய், அவளுக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு கூட ஒரு நாள் சர்ச்சில் என்கிட்ட கதறி அழுதா, என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிரு, என்னால உன்னை மறுக்கவும் முடியல, என் புருஷன் கூட வாழவும் முடியல, அவன் தினம் என்னை அடிச்சு சித்திரவதை பண்ணுதான், சூடு வைக்கிறான், என்னால அவன் கூட வாழவே முடியல, எங்க போய் சொல்லி நான் இருக்கிறது, நான் செத்துருவோம்னா. அப்ப கூட நான் உன்கிட்ட சொல்லி அவனை கண்டிச்சு வைக்க சொல்லு, உன் புருஷன் கூட தான் நீ சந்தோஷமா வாழணும், இந்த மாதிரி என்ன இருந்தா அத மறந்துரு, என் மனசுல உன் நினைப்பு எப்பவுமே வந்ததில்லைன்னு தான் சொன்னேன்டா. என்னடா சொல்ற? ஏன் மச்சானா அப்படி நடந்துக்கிறான்? டேய், என்னடா சொல்ற? ஆமா ஜான், அவன் அவளை அடிச்சு தினம் சித்திரவதை பண்றானா, அவளுக்கு சூடு வைக்கிறான்னு என்கிட்ட சொல்லி அழுதா. அப்ப ஏன்டா என்கிட்ட அத கூட சொல்லாம இருந்த? என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அவன் உன்கிட்ட சொன்னா அவ காதலிக்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சு என்ன சந்தேகப்பட்டிருவியோன்னு குற்ற உணர்ச்சியில தாண்டா சொல்லல. ஆனா என் மனசுல ஜாக்குலின் இருந்தது உண்மை. அவ சந்தோஷமா வாழணும்னு நான் நினைச்சது உண்மை. தினம் அவளுக்காக தான் நான் ப்ரேயர் பண்றேன். அவ சந்தோஷமா இருக்கணும், அவ வாழ்க்கையில நல்லா இருக்கணும், நான் அவளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நான் உங்க வீட்டு பக்கமே வர்றதில்ல. நீ தப்பு பண்ணிட்ட டேவிட். அவளை மனசுல விரும்பின உடனே நீ அவகிட்ட உன் காதுல சொல்லியிருக்கணும், எங்க கிட்டையும் உன் காதுல சொல்லியிருக்கணும், நீ அவளை கல்யாணம் பண்ணியிருந்திருக்கணும். ஆனா அதையும் செய்யல. அவளுக்கு கல்யாணம் ஆன பிறகாவது அவ உன்னை பார்த்து சர்ச்சில் பேசினப்போவது அதை எங்க கிட்ட சொல்லியிருக்கணும். அவ புருஷன் அவளை கொடுமைப்படுத்துறான்னு நீ சொல்லியிருந்திருக்கணும். இப்ப பாரு, அவ மனசு பூரா வேதனைய வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம எங்க அம்மாவை அடிச்சு, எங்க அம்மா எந்த நிலைமையில இருக்காங்க தெரியுமா? இப்ப எல்லாருக்கும் கஷ்டம். இப்ப என்னடா பண்ணுவோம்? என்ன மன்னிச்சிருடா. உங்க குடும்பத்துல குழப்பம் வரக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சதை தவிர
அவ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் யோசிக்கவே இல்லை. 3 மாசம் முன்னாடி அவ எனக்கு கால் பண்ணி இப்பவே என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிரு, எங்கேயாவது கூட்டிட்டு போ, இல்லனா நான் செத்துருவேன்னு சொல்லி அழுதா. அப்பதான் நான் சத்தம் போட்டு உங்க அம்மா கிட்ட சொன்னேன். உங்க அம்மாவும் அவளை போய் கண்டிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமும் அவ இப்படி நடந்துக்குவான்னு நான் நினைக்கலடா. உன் தேவையில்லாத பயத்தால இப்படி தப்பு பண்ணிட்டடா. நீ என்ன கூப்பிட்டாது சொல்லியிருக்கணும். ஜாக்குலின் பாவண்டா. அவ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருந்தா, எங்க அம்மாவை அடிக்கிற அளவுக்கு அவளுக்கு கொலை வெறி வந்திருக்கும். உண்மையில அவ பாவண்டா. என் மச்சான் இப்படி ஒரு கேடு கட்டவனா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடா. எங்க முன்னாடி அவ ஒரு நாள் கூட கஷ்டப்பட்ட எந்த விஷயத்தையும் சொல்லலடா. அவளை அவன் அடிச்சு துன்புறுத்துறான்னு கூட லேசா எங்க கிட்ட சொல்லியிருந்தானா நாங்க யாரும் அவனை சும்மா விட்டுருக்க மாட்டோம். இப்ப என்ன பண்றதுடா? எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. ப்ளீஸ் ஜான், புரிஞ்சுக்கோ. என்னால என்ன செய்யறது? நானே ஒரு பயந்தாங்குடின்னு உனக்கு நல்லாவே தெரியும். எங்க அவளை காதலிச்சு அவளை கைவிட்டுட்டு உங்க எல்லாருக்கும் பயந்து ஓடி போயிருவணும்னு நினைச்சுதான்டா நான் அவகிட்ட என் காதல கூட சொல்லல. இப்ப வரைக்கும் என் மனசுல அவதான் இருக்கா. என்னால அவளை மறுக்கவும் முடியாம அவகிட்ட சொல்லவும் முடியாம உங்க எல்லாருக்கும் பயந்து பயந்து தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன்டா. அதான் இப்ப கூட நேருக்கு நேரா உன்னை ஃபேஸ் பண்ண முடியாம அங்க இருந்து இங்க ஓடியாந்துருக்கேன். என்ன மன்னிச்சிருடா. நான் பண்ண தப்புக்கு அவ தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கத நினைச்சா கஷ்டமா இருக்குடா. அவளும் நானும் ஒரு நாள் கூட மனசளவுல சிரிச்சு பேசினது கிடையாது. அவன் எந்த அர்த்தத்துல அவளை சந்தேகப்பட்டு அடிக்கிறான்னு தெரியலடா. அவகிட்ட போய் பேசு. அவ புருஷனோட சந்தோஷமா வாழணும். சேர்த்து வைடா. இப்படிடா சந்தோஷமா வாழ்வா? மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அந்த கேடு கேட்டவனோட எப்படி வாழ முடியும்? பொண்டாட்டிய அடிக்கிறவங்களாம் மனுஷனா? டேய், எப்படி வாழ்வாடா? இப்ப நான் உன்கிட்ட நேரடியாவே கேக்குறேன். ஜாக்குலினு அவ புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தா நீ அவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ வைப்பியா? சொல்லுடா. என்னடா இப்படி சொல்ற? டேய், இது நடக்கிற காரியமா? என்னடா சொல்ற? டைவர்ஸ் பண்ணிட்டு என் கூட வந்து எப்படிடா அவ சந்தோஷமா வாழ்வா? டேய், இந்த ஊர் உலகம்லாம் என்ன சொல்லும்? நான் உன்கிட்ட கேள்வி கேக்குறேன். ஜாக்குலின் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தானா நீ அவளை சந்தோஷமா வாழ வைப்பியா, ஏத்துக்குவியான்னு நான் உன்கிட்ட கேக்குறேன். ஊர் உலகத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. டேய், அவளை நான் சந்தோஷமா வாழ வைப்பேன்டா. அவ ஏன் ஜாக்குலின்டா, அவ சந்தோஷமா வாழுவாடா. நான் கொஞ்சம் யோசிடா. அம்மா கண்டிப்பா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம புருஷனை விவாகரத்து பண்றதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற விஷயமா? பொண்டாட்டிய வேணா புருஷன் விவாகரத்து பண்ணுவான். ஆனா எந்த பொண்டாட்டியும் புருஷனை அதிகமா டைவர்ஸ் பண்றதே கிடையாது. நீ என்னடா பேசுற? நான் எல்லாம் யோசிச்சு தாண்டா பேசுறேன். எப்ப அவளை கைய ஓங்கி அடிச்சு கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சானோ, சந்தேகப்பட ஆரம்பிச்சானோ, அவனோட குடும்பம் நடத்துறது கஷ்டம். அதுக்கு அவ எங்க வீட்டிலேயே நிரந்தரமா இருந்துடலாம். நீயும் அவளை மனசுல நினைச்சுக்கிட்டு அவளும் உன்னை மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஏண்டா நீங்க 2 பேரும் தனித்தனியா காலம்புறா இருக்கணும்? அவ புருஷனை விவாகரத்து பண்ணிட்டு கூடிய சீக்கிரம் அவளை உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு நான் யோசிச்சுதான் முடிவு பண்ணிருக்கேன். எங்க அம்மா சரியாகட்டும். எங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் நான் இத பத்தி பேசுறேன். அது வரைக்கும் நீயும் பொறுமையா இரு. நான் அவகிட்ட போய் என்ன ஏதுன்னு பார்த்து முதல்ல விசாரிச்சுக்கிறேன். சரிடா. டேய், மறுபடியும் சொல்றேன், நல்லா யோசிக்கோ. அவ புருஷனை கூப்பிட்டு பேசு. அவனை கண்டிச்சு வை. அவனை நல்லபடியா அவ கூட குடும்பம் நடத்த சொல்லு. அதை விட்டுட்டு அவளை திரும்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லாத. இது நடக்கிற காரியமா? அதுவும் இல்லாம எத்தனையோ பேரு கொடுமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கான். ஒவ்வொரு பொண்டாட்டியும் இந்த மாதிரி புருஷனை தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒருத்தனை கெட்டிக்கிறேன்னு வந்தா உலகம் என்னவாகும் சொல்லு? டேய், ஒரு குடும்பங்கிறது கணவனும் மனைவியும் சேர்ந்து அன்பால உருவாக்குற குடும்பமா இருக்கணும். இந்த மாதிரி சந்தேக பிசாசா இருக்கக்கூடாது. அவனை நீ எத்தனை தர போய் சொன்னாலும் சந்தேகப்பட ஆரம்பிச்சவன் மாறினதா சரித்திரமே கிடையாது. கடைசி வரைக்கும் ஊருக்காகவும் உலகத்துக்காகவும் ஒப்புக்காக 2 பேரும் ஒரு வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிரும். நம்ம வாழ்க்கைய நாம தான் தீர்மானிக்கணும். அவ ஏன் தங்கச்சி,
அவ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணணும். வேற யாரும் முடிவு பண்ண வேண்டாம். உனக்கு அவளை கல்யாணம் கட்டிக்க மனசார சம்மதம்னா மட்டும் சொல்லு. அதை தவிர வேற எதுவும் பேசாத. அவ ஏன் ஜாக்குலின்டா, நான் அவளை இப்பவும் மனசார நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவ சந்தோஷமா வாழணும். அவ புருஷனோட சந்தோஷமா வாழ முடியாதுன்னு தெரிஞ்ச அப்புறம் நீ அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தா நான் அவளை சந்தோஷமா ஏத்துக்கிறேன். நான் அவளை சந்தோஷமா வாழ வைப்பேன். அது போதும்டா. நான் போய் முதல்ல அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். அவ சொன்னதெல்லாம் உண்மையான்னு விசாரிக்கிறேன். அவன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கிறேன். அவன் நல்லவனா இருந்தா கண்டிப்பா ஜாக்குலின் அவன் கூட தான் வாழ்வா. அதே நேரம் அவன் சந்தேக பிராணியாவும் அவளை தொந்தரவு பண்றவனாவும் அவ சொல்றது உண்மையாவும் இருந்தா ஜாக்குலின் அவன் கூட வாழ மாட்டான். கண்டிப்பா அவளுக்கு உன் கூட கல்யாணம் நடக்கும். இத நான் மனசார சொல்றேன். சரி வா, எனக்கு நேரத்தோட ஊருக்கு கிளம்பணும். நிறைய வேலை இருக்கு. சரிடா, என்ன தப்பா நினைச்சுக்காத. எனக்கு அம்மாவை வந்து பார்க்கணும்னு ஆசைதான். ஆனா இப்படி ஒரு நிலைமையில நான் அம்மாவை வந்து பார்க்காம வந்தது தப்புடா. என்ன மன்னிச்சிருடா. டேய், நீ என் ஃப்ரெண்டுடா. நான் உன்னை எப்பவுமே தப்பா நினைக்க மாட்டேன். நீ பயத்துல தான் ஓடி வந்திருப்பன்னு எனக்கு தெரியும். மகா கூட என் தம்பியை கூட்டிட்டு போக சொன்னான். அவனு கூட தெரிய வேண்டாம்னு சொல்லி தான் நான் அவனை விட்டுட்டு வந்தேன். எனக்கு உன்னை புரியுதுடா. நீ கவலைப்படாம இரு. கூடிய சீக்கிரம் ஊர் வந்து சேரு. சரிடா.